அதனால தான் அல்லாமா இக்பால் ரஹ்மத்துல்லாஹ் குறிப்பிட்டாங்க, இக்பால் நீ காஃபிர் ஆயிட்ட, நீ குனியிறது எங்கேயோ, நினப்பு உனக்கு எங்கேயோ இருக்குன்னாங்க. இதை வச்சுட்டு நம்ம வக்து தருவான்னு நான் தொழுதுருவேன் அப்படிங்கிறது ரொம்ப அந்த கடமை நிற்கிறது முதல் சஃபில் போய் நின்றுடுவேங்கிறது, நாம் இமாம் ஜமாத்தை விடுறதே இல்லைங்கிறது, இதுவும் பெருமைதான். பெருமைக்கு அளவு அதுக்கு ஒரு கோலே கிடையாது. எங்க நானுங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சேர்த்துருங்க. அதுல ஷேக்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஒரு டாக்டர், நான் எப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறாரு. நீ நானுன்னு எங்கெங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அங்க அல்லாங்கிற வார்த்தையை சொல்லிட்டு நான் எடுத்துரு. நான் தான் செஞ்சேன், அல்லாஹ் தான் என்ன செய்ய வச்சான். நானுங்கிறத நீக்கிட்டு என்ன அல்லாஹ் தான் செய்ய வச்சான், அல்லாஹ் தான் என்ன இங்க கொண்டாந்து சேர்த்தான். எல்லா வார்த்தைகளும் அல்லாஹ்ங்கிறத சேர்த்துருங்க, அப்ப நானுங்கிறது போயிடும். ஆனா வாழ்க்கையில் நீங்க ஒரு தடவையாச்சும் நான் சொல்லணுன்றதுக்காகத்தான் இப்லீஸ் நமக்கு முன்னால நிக்கிறான். ஒரு தடவை சொல்லு, நீ நான் ஒரு தடவை தான் சொன்னேன், அல்லாஹ் என்ன வெளியில அனுப்பிச்சிட்டான். நீங்களும் ஒரு தடவை சொல்லிவிடுங்க, நீங்களும் வெளியில வந்துடலாம். அவன் எதிர்பார்க்கறதெல்லாம் அதுதான். நம்ம கூட உள்ள இந்த ரத்த நாளங்கள்ல ஓடுற அந்த ஷைத்தான்ல இருந்து இப்லீஸ் படைகள் அவ்வளவு முயற்சி பண்றது எதுக்காக? அந்த ஹைரு மின்ஹுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, சரியா போச்சு. உங்க பதிவேடு எல்லாமே தொலைஞ்சி அர்த்தநாசம் குட்டிச்சவருங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிடும். நமக்கும் அவனுக்குள்ள போராட்டம் வேற என்ன? நான் தான். எல்லாருமே திக்ர விட்டுட்டாங்க, அல்லாஹ்வுடைய பேரை சொல்றதுக்கு அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னும் போது நினைச்சுங்க கியாமத்து வந்துடுச்சு அப்படின்னு. கியாமத்துக்கு வேற என்ன அடையாளம்? எவ்வளவோ அடையாளங்களை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குறிப்பிட்டாலும் இன்னொரு முக்கியமான அடையாளம், ஜனங்க அல்லாஹ்வை நினைக்கிறத விட்டுருவாங்க. அதுதான் அல்லாஹ் குறிப்பிடுறான், வலா தகும் மினல் காஃபிலீன், என்னை மறந்தவர்களின் நேரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம்.